சிந்தனை அழகாக ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய அசார வளமையினுடைய உடன் இருக்கக்கூடிய நம்முடைய பிஓ வரவேற்புடைய தலைமை ஆசிரியர் உடன் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஜட்ஜி அவர்களுடைய வகை டீச்சர் அவர்கள் இப்படியினுடைய தலைமை உயர்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் இங்கே ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் சிறப்பு ஆசிரியர்கள் மாணவர் மன்றத்தினுடைய ஆசிரியர் எல்லாரும் வந்துருக்கீங்க. உங்கள் அனைவருடைய பொதுவாக இந்த மாதிரி அறிவியல் விஷயம் அப்படின்னா மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வமாகவே இருப்பாங்க. ஏன்னா அறிவியல் விஷயங்களில் நிறைய வந்து சோதனை பண்ணி பார்க்கணும்னு இயல்பாகவே ஒரு முயற்சி இருக்கும். ஏன்னா தான் விளையாடுகின்ற பொழுதே கூட கிராமங்களில் விளையாடுகின்ற போது கூட காலத்தை வச்சுட்டு விளையாண்டு ஏதாவது சோதனை பண்ணிகிட்டு இருப்பான், அல்லது தண்ணியில் பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு ஏதாவது சோதனை பண்ணி விளையாண்டுருப்பான், பலூனை வச்சுட்டு தான் பாருங்கள் ஏதாவது சோதனை விளையாண்டுருப்பான். அதனால் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும். அதில் பொதிந்திருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்ற பொழுது அவனுக்கு இன்னும் மேலும் அறிவியல் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மகிட்ட இங்கேருந்து ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கினார் இந்தியாவிலேருந்து. அதுக்கப்புறம் அறிவியலில் குறிப்பிடத்தக்க மாதிரி ஒரு பெரிய கண்டுபிடிப்புகளை இந்தியா என்ன பண்ணேன் செய்யலை. நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். நிறைய உலக நாடுகளில் முன்னாடி போய் இப்போ 4வது இடத்துல இருக்கிறோம், அடுத்த 3வது இடத்துக்கு முன்னேறிடுவோம். ஆனாலும் கூட நோபல் பரிசு வாங்குற அறிவியலில் நம்மளுடைய கண்டுபிடிப்பாளர் யாரும் இல்லை. ஆனால் இந்த குழந்தைங்க இதே மாதிரி ஊக்குவிச்சுட்டே போனோம் அப்படின்னு சொன்னால் இதனால நோபல் பரிசு வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியப்படுவது. அவங்களுடைய ஆர்வத்தை அதில் புரிஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை இது போன்ற நிகழ்வுகள் வந்து சுட்டி காட்டும். அதில் மேலும் மேலும் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆசிரியருடைய உறுதுணையோட இதை செய்ய முடியும் நம்மளால அப்படின்னு ஒரு சொன்னாங்க. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதான் ஒருவேளை நம்முடைய உழைப்பு வீணா போவார். அறிவியல்ல இந்த மாதிரியான ஒரு செயல்திட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க உங்களுடைய உழைப்புகளை செலுத்துவது இங்க வேணா பிரைஸ் கிடைக்காம போகலாம். ஆனா இதற்கான பயன் நீங்க படிக்கிற காலத்துல கட்டாயம் கிடைக்கும். அதனால அறிவியல் விஷயங்கள்ல அறிவியல் மனப்பான்மையோட ஒரு பிரச்சனையே இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனை, உலகளாவே பிரச்சனை சுற்றுச்சூழல் இருக்கு, அல்லது உலக வெப்பமயமாதல் இருக்குது, அப்புறம் நீர் தட்டுப்பாடு இருக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே புகையா இருக்குது, நிலக்கழிவு மேலாண்மை இருக்கு, இதெல்லாம் உலகளாவே பிரச்சனை தான். பிளாஸ்டிக் இதெல்லாம் இதுக்கு உங்க ஊர்ல உங்க ஸ்கூல்ல என்ன மாதிரியான தீர்வுகளை நீங்க முன் வைக்கிறீங்க? இந்த பிரச்சனை உலகளாவே இருக்குது. என் ஊர்ல இந்த மாதிரி என் பள்ளிக்கூடத்துல என்னுடைய ஊர்ல என்னுடைய பகுதியில் இந்த மாதிரி தீர்வுகளை நான் முன்வைக்கிறேன். இது அங்கே பயன்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. என் ஊர்ல பயன்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு, எளிமையா இருக்குது. இது எல்லாரும் கூட நம்ம என்ன பண்ணலாம், பரவலாக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய செயற்திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய மாடலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தயார் பண்ணியிருக்கிற சிறு சிறு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வச்சு அழகாக சொல்லணும். வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த உலகளாவே பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒரு கோடிட்டு காட்டிட்டேன். சுற்றுச்சூழல் பிரச்சனை, வெப்பமயமாதல், திடக்கழிவு மேலாண்மை, பிளாஸ்டிக்கு, புகை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகளாவே பிரச்சனை தான். இதுக்கு உங்க பள்ளி சார்ந்தோ உங்க கிராமம் சார்ந்தோ நீங்க என்ன தீர்வுகளை முன்வைக்கிறீங்க? அது உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கா? எனக்கு பொருத்தமா இருந்தால் உலகத்துக்கு பொருத்தமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம், தெளிவாக அதை முன்வைக்கணும். அந்த மாதிரியான செயல்திட்டங்களும் மாடலும் புதுமைகளும் சார் இது முன்னாடி இது மாதிரி ஒரு மாடல் பண்ணியிருந்தாங்க, அதுலேருந்து எனக்கு இப்படி கொஞ்சம் வேறுபட்டு இருக்கு, அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வேறுபட்டு நான் இதை புதுசாக பூத்தி இருக்கிறேன் என்னுடைய மாடல்ல, என்னுடைய அறிவியல் சோதனைகளை நான் செஞ்சிருக்கிறேன், இது பயன் தரக்கூடியதாக இருக்கும், இப்போ சிறுசா இருக்கு சார், இதை விரிவுபடுத்தினா என்ன பெருசாக நமக்கு பயன் கிடைக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அது தெளிவாகவும் அழகாக சுருக்கமாகவும் வந்திருக்கக்கூடிய அந்த நடுவர்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் நீங்கள் பார்வையாளர்கள் கூட புரிந்து கொள்ளும் தெளிவாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். அதனால நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கருப்பொருளை அழகாக விளக்கி இது மாதிரியான தீர்வுகளை இது முன்வைக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே பரிசு. அந்த பரிசை நீங்கள் அனைவரும் வெல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு